அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்பிக் மீடியா மற்றும் இடம் வளம் இணைந்து வழங்கும் ஒரு மெகா சர்வே, ஃபைனல் சர்வே. ஏற்கனவே 2 பண்ணியிருந்தாங்க. வேட்பாளர்லாம் அறிவிச்சு முடிச்ச பிறகு எடுக்கப்பட்ட சர்வே. அதுல மண்டல வாரியாக நம்ம பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள்கிட்டையும் அந்த 1.25 லட்சம் பேர்கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்குதுங்க. இந்த கேள்விகளை நம்ம கரெக்டா உள்வாங்கினோம்னாலே, இதுக்கான பதில்களை பார்த்தோம்னாலே ரிசல்ட் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம சென்ஸ் பண்ணிடலாம். குறிப்பா விஜய் அவர்கள் யாருடைய வாக்குகளை அதிகமா டேமேஜ் பண்றாரு அப்படின்ற கேள்விக்கான பதிலும் இந்த இந்த பட்டியல் இருக்குது. அதனால இந்த வீடியோ லென்த்தியா இருந்தாலும் முழுசா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வரவேற்றுலாம். ஹரிஷ் வணக்கம். வணக்கம். உங்கள் தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க தொகுதியில நீங்க எந்த தொகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு இது ரிலேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி பிரச்சனைங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலை மற்றும் உள்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளம், அது போக பாதாள சாக்கடை இது இந்த மாதிரியான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, அதே போல சுற்றுச்சூழல் பிரச்சனை மற்றும் மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எல்லா பிரச்சனையும் இருக்குன்றது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆமா, எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம அப்பட்டமா புரிஞ்சுக்கிறோம். 2வது கேள்விக்கு போயிட்டுமா? அதுக்கு முன்னாடி இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்குமான டோட்டல் பர்சன்டேஜ் இது. ஆமா ஆமா, அந்தந்த ஏரியாவை பொறுத்து அந்த இஷ்யூடைய இது வந்து ரேஷியோ வந்து மாறும். ஆமா. இப்போ உங்கள் பகுதியில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் திருப்திகரமாக உள்ளதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த தொகுதியா இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னவங்க எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? 6.25%. சாட்டிஸ்ஃபைடு அவங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் நாட்டுல இருந்தோ அல்லது வேற ஏதாச்சும் மாநிலத்தில் இருந்தோ வந்தவங்களா கூட இருக்கலாம். கம்பேரிட்டிவ்லி இந்த ஊர் கொஞ்சம் பெட்டரா இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க நினைக்கிறாங்களோ. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து டிப்ளமா எதுக்கு வம்பு, நம்ம ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் நம்ம மேல டார்கெட் இதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்குதான் வாய்ப்பு அதிகம். டிப்ளமேட்டிக்கா நம்ம போயிடலாம். வந்திருக்கிற ஒரு ஆள் பார்த்த ஒருவேளை திமுக காரரா வந்துட்டாருன்னா நம்ம கிட்டே போட்டு வாங்கி அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் சிக்கல் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கான பதில்ல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இப்படி பதில் சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியா தாங்க இருக்கு அப்படின்றது வந்து ஒரு 25% கிட்டத்தட்ட. நியூட்ரல், ஐ ஹாவ் நோ ஒப்பீனியன், கருத்து கூற விரும்பவில்லை. ஆமாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறவங்க வந்து ஒரு 28.5% இருக்காங்க. திருப்தி இல்லைன்னு சொல்லி தைரியமா சொன்னவங்க ஒரு 26%. ரொம்ப மோசம், சுத்தமா திருப்தி இல்லை அப்படிங்கிறது ஒரு 10%. கருத்து இல்லை இப்படி கிட்ட எடுத்துட்டு போகும்போது அப்படி பூந்து ஓடிட்டாங்க அவங்க ஒரு 4% எடுத்துக்கலாம். அடுத்த அதுக்கு போயிடலாம். உங்கள் தொகுதியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா அற்புதம், அபாரம் அப்படின்னு சொல்லி ஒரு 8%. முரட்ட உடன்பிறப்புகள்லாம் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, குட் அப்படின்னு ஒரு 17%. அவங்க அந்த முரட்டுத்தனத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிற முரட்ட உடன்பிறப்புகள், முரட்டை கட் பண்ணிடலாம், பேரும் உடன்பிறப்புகள் வாய்ப்பு இருக்குது. குட் அப்படின்ட்டு. ஆவரேஜ் அப்படின்றவங்க ஒரு 18%. மோசம் 34, வெரி புவர் 18, கருத்தில்லை. அந்த அந்த கருத்தில்லை 4 மேல பார்த்தல எல்லா கேள்விக்கும் பாரு அவங்க அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, அந்த கருத்தில்லை வந்து நம்ம ஆனஸ்டா சொல்லணும்னா அது வெரி புவர்ல ஆட் பண்ணிக்கலாம். வெரி புவர்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பயப்படுறாங்க, பயப்படுறாங்க. மோசம், மிக மோசம் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 53% வரும். இதுல அது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. கடைசியா அது ரெண்டையும் சேர்த்தா 53% வரும். அதுல பெரும்பான்மையான நபர்கள் பெண்கள். ஓ ரைட்டு. உண்மையிலேயே அங்க பயப்படுறாங்க பெண்கள். பாக்குற செய்தி சாதாரண செய்திகளாடி எங்கேயோ நடக்குதுங்களா? இல்ல பக்கத்து வீட்டுல நடக்குது, எதிர் வீட்டுல நடக்குது, அப்படி இருக்கு பிரச்சனை. பாட்டியை தனிப்படையா அமைச்சு தேடின கவர்மெண்ட்டுங்க அதுக்கு பயப்பட மாட்டாங்களா? சரி, பாட்டியை பிடிச்சிட்டாங்களா? பாட்டி அவங்க கண்ணுல மிளகா பண்ணி ரைட் விடு, அடுத்து வாங்கி வந்துரு. ஆமா. மழை வெள்ள காலங்களில் நிவாரணங்கள் முறையாக உங்களுக்கு வந்து சேர்கின்றனவா அப்படின்னு கேட்கும்போது ஆல்வேஸ் அதே முரட்டு குரூப் தான் 9%. பெரும்பாலான நேரங்களில் அப்படின்றது ஒரு 11%. சில நேரங்களில் 24%. எப்பவாச்சும் அது ஒரு 20%. நெவர் அப்படின்றது 31%. இது வந்து இடத்துக்கு இடம் மாறும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அது இந்த நெவரையும் ரேரையும் ஆட் பண்ணினாலே 50 கிராஸ் பண்ணிடுது. சம்டைம்ஸ் அது சேர்த்துனீங்கன்னா 75 கிராஸ் பண்ணிடுது. நோ ஒப்பீனியன். அவங்கள பத்தி நமக்கு நோ ஒப்பீனியன், அவங்கள விட்டுரு. அடுத்து 5வது, உங்கள் தொகுதி எம்எல்ஏ சாமாவு அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி 9%, சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி 27%.
இதை மூணையும் சேர்த்துட்டோம்னா நியூட்ரல்ல இருந்து வெரி சாட்டிஸ்ஃபை வரைக்கும் வராங்க, ஒரு 60% வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் திருப்தி இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல ஒரு 31-32% வருது. ஸோ எம்எல்ஏவா பார்க்கும்போது, ஏன்னா இதுல வந்து அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட இருக்காங்க இல்லையா? ஸோ சாரி, ஒரு 75 பேருக்கு இருக்காங்க. அது போக சில பேர் அந்த லோக்கல்ல கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற திமுக எம்எல்ஏக்களாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்திருக்கு. அடுத்தது, உங்கள் தொகுதி பிரச்சனைகளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சரி செய்தாரா அப்படின்னு கேட்கும்போது முதல் ரெண்டையும் ஒரு கேட்டகரியில சேர்த்துருவோமே. எஸ், எஃபெக்டிவ்லி டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்றது பார்க்கும்போது 41% வருது. ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தாங்க, ஏதோ அப்படி அப்படிங்கிறது, சுத்தமா இல்ல அப்படிங்கிறது. இது ரெண்டையும் சேர்த்துனா 53% போகுது. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? இந்த இடத்துல எம்எல்ஏக்கள் மீது வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப எந்த அடிப்படையில செயல்பாடுகள் திருப்தியா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல துணி துவைக்கிறது, அவர் வீட்டுல அவர் ஏதாச்சும் வேலை செய்யறதெல்லாம் பார்த்திருப்பாங்க, நல்லா செயல்படுறாரு அப்படின்ட்டு தெரியவில்லை. அடுத்து, ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருடைய செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதாக நினைக்கிறீர்கள்? இது நல்ல கேள்வி. 2 பேரும் சமமான மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ரூலிங் பார்ட்டி 30.5, ஆப்போசிஷன் எம்எல்ஏ 30.44, ரெண்டுமே 30 ரெண்டும் பரவாயில்லைங்க, நல்ல அருமையான ஆளுங்க, யார கேட்டாலும் அப்படி சொல்லக்கூடிய குரூப் இருக்குல்ல, அது ஒரு 13%. 2 பேரும் மோசங்க அப்படின்றவங்க ஒரு 20%. ஸோ அடுத்ததாக ஃபார்மர்ஸ், இந்த எலெக்ஷனே வந்து ஃபார்மர்ஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருக்கிறோம். டெல்டா மக்கள் இந்த வாட்டி இந்த தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது. டெல்டால வந்து நம்ம மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக ரிசல்ட் வரும்போது மக்கள் பார்ப்பாங்க. டெல்டால ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குங்கிறத முதல்ல பிரேக் பண்ணது நம்ம ஸ்பிக் மீடியா இளம்பலம் மட்டும்தான். ஆமா, 2025 டிசம்பர்ல எடுத்த சர்வேல நீங்க சொல்லியிருந்தீங்க. விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்யும் உதவிகள் திருப்திகரமாக உள்ளதா அப்படின்னு கேட்டதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி 8.11% பேரு. கண்டிப்பா அவங்க யார்கிட்டயும் விவசாய நிலம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாயிகளா இருக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் விவசாயிகள் அவங்க எல்லாம். அப்படியா? விவசாயிங்க கிட்ட தான் கேட்டீங்களா? அப்ப சரி, ரைட்டுங்க. சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றவங்க ஒரு 16%. நியூட்ரல், அவங்க என்ன நியூட்ரல் எப்படி எடுத்துக்கலாம் ப்ரோ? ஓகே ஷார் இருக்குன்ற மாதிரி. பரவாயில்ல. ஓகே, அது ஒரு 23%. டிஸாட்டிஸ்ஃபைடு, வெரி டிஸாட்டிஸ்ஃபைடு இதெல்லாம் சேர்த்தோம்னா 50%, 49%. டிஸாட்டிஸ்ஃபைடு, வெரி டிஸாட்டிஸ்ஃபைடு அந்த 2 ஆப்ஷன் போட்டவங்கல எல்லாருமே வந்து போன முறை திமுக வாக்களிச்சவங்க. போடு, 50% விவசாயிகள் போன தடவை திமுக வாக்களிச்சவங்க இந்த தடவை வாக்களிக்க போவதில்லை என்பது போல இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்கள் பகுதியில் உள்ள மிகப்பெரிய விவசாய ரீதியிலான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, தண்ணி பிரச்சனை, விவசாய பொருள்களுக்கான விலை ரொம்ப கம்மியா இருக்குது, உரம் மற்றும் உள்ளீடுகள் அது சம்பந்தப்பட்ட அதோடைய விலைவாசி உயர்வு, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, கடன் லோன் எங்களுக்கு சரியா கிடைக்கிறது இல்லை, அதுல வந்து இஷ்யூஸ் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த சப்போர்ட்டும் இல்லை, மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுல கலந்துருக்கு. இதுல அதிகமா தண்ணி பிரச்சனையும் அவர்களுடைய விளைவித்த பொருள்களுக்கான விலை சரியானதாக இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் அவங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன ஆட்சியில ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பை கொடுத்துட்டு வந்தாரு. நெல்லுக்கு இப்படி ஒரு விலை, நாங்க குவிண்டாலுக்கு இப்படி ஒரு விலை நிர்ணயம் செய்வோம், கரும்புக்குன்னு சொல்லி, பட் அதை செய்யல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே அவருடைய கோபத்துக்கு ஒவ்வொரு நெல்லு, அந்த நெல்லாகட்டும் பயிராகட்டும் ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆதார விலை நிர்ணயிக்க சொல்லி விவசாயிகள் கடுமையாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை முன் வச்சும் கூட அரசு அதை கேட்கல அப்படிங்கிற கோபம் விவசாயிகள்கிட்ட இருக்கு. இன்னொரு கூடுதல் அந்த தண்ணி பிரச்சனைன்ட்டு வரும்போது ஒரு கூடுதல் விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மேட்டூருக்கு ஒரு தடவை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீட்லேயுமே ஒரு தோட்டத்துலையுமே கிணறு, பெரிய பெரிய கிணறு வெட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து மேட்டூர் தண்ணி 24 ஹவர்ஸ் அது ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ தண்ணி, ஃபுல்லாகவே ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து கிணறு வெட்டுறது மட்டும்தான் அவங்களோட சொந்த செலவு, மீதி மேட்டூர்லேருந்து அந்த பம்பு செட்லேருந்து தண்ணி வர்றது எல்லாமே ஃப்ரீ. இது அவங்ககிட்ட கேட்கும்போது எப்படிங்க இது அப்படின்னு கேட்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இப்படி எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க, இப்போ எங்களுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறதே இல்லை, ஜஸ்ட் அந்த குறிப்பிட்ட விவசாயிகள், அந்த மேட்டூர் பகுதியில் இருக்கிற குறிப்பிட்ட விவசாயிகள் கிணத்தை மட்டும் வெட்டினா போதும், தண்ணி எங்களுக்கு எல்லாமே எனி டைம் ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் ஏதாச்சும் விவசாயிகளுக்கு பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த தண்ணி பிரச்சனை எத்தனை % இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். புரியுது. அவர் DK சிவகுமார் கூட சேர்ந்து பிரச்சாரம் தான் பண்றாரு.
மேகதாது கட்டலாம் ஆமா. எடுத்து போயிரு. ரைட்டு. அடுத்து, விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு நியாயமான விலையை பெறுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்க விளைவிக்கிற பொருளுக்கான நியாயமான விலை கிடைக்குதா? அதே போல விவசாயிகளுக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஏங்க அவங்க நியாயமான விலை கிடைக்குதாங்க அவங்களுக்குன்ட்டு மத்தவங்ககிட்டயும் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி 28% பேரு, இல்ல அப்படின்னு சொல்றவங்க 55% பேருக்கு மேல, தெரியலைங்க அதை பத்தி ஐடியா இல்லை, நாலேஜ் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு 16%. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போனா இது ஆவரேஜ் பண்ண ஒரு 60% மேல பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தொடர்வதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இதுவும் எல்லார்ட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்ட்ராங்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்றவங்க 41% பேருக்கு மேல இருக்காங்க. சப்போர்ட் அப்படின்னு சொல்றவங்க 32.5%. ரெண்டுமே ஒரே கேட்டகரியில கூட நம்ம கேட்டகரி. அப்போஸ் எப்படி இதுல அப்போஸ் ஸ்ட்ராங்லி அப்போஸ் எப்படி இதுல வருது ப்ரோ? இல்ல அது எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இலவசமா விவசாயத்தை பற்றிய புரிதல் இல்லாத உடன்பிறப்புலயே ஒரு குரூப் விவசாயம் பண்றவங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டு தெரியுது. அப்படிலாம் சொல்றவங்க நம்பாதீங்க, அவங்க ஒரு பைத்தியக்காரன் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த குரூப் எல்லாம் இருக்கலாம்ல. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான், எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. அடுத்ததாக, விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா அப்படின் போது, ஆமாங்க பெரிய அளவுல ஹெல்ப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லி 33%, ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு 30%, இல்லன்னு சொல்றவங்க ஒரு 22%, தெரியாதுன்னு சொல்றவங்க ஒரு 15% இருக்காங்க. இந்த கேட்டகரி அப்படிதான் நம்ம பண்ண முடியும். ஆமா ஆமா, விவசாயத்தை பத்தி நாலேஜ் இல்லாதவங்க தான் இல்ல நாட் ஷூர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து, உங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினர் விவசாயத்தை தொடர நீங்கள் ஊக்குவிப்பீர்களா? இது விவசாயிகள்கிட்ட மட்டுமே கேட்கப்பட்ட கேள்வி. அப்படியா? ஓகே, நல்ல கேள்வி, சொல்லு. அதுல விவசாயத்தை ரொம்ப நேசிக்கிற விவசாயிகள் ஆமா அப்படின்னு 36% பேர் சொல்லியிருக்காங்க. விவசாயம் பண்ணி அதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு மன உளைச்சல், விவசாயம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கும் மேல இந்த விவசாயத்தால எங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் 44% பேர் வேணாங்க, எங்க பிள்ளைங்க வேற ஏதாச்சும் வேலைக்கு போட்டோம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. வழக்கம் போல தெரியாதுன்னு சொல்றவங்க 20% பேர். அது தெரியாது அப்படிங்கறத தாண்டி அவங்கவுங்க விருப்பத்துக்கு போட்டோம், நம்ம ஏன் அதை தடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. யதார்த்தமான மனிதர்கள் அப்படிதான் தெரியும். நம்ம ஊர்ல போய் கேட்டா நம்மளால என்ன சொல்லுவாங்க, இமேஜின் பண்ணி பாரு, அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணிட்டு போட்டோம் அப்படிம்பாங்க. 2000 இது அடுத்ததாக நம்ம அரசு மற்றும் நிர்வாகம் இதை பத்தி நம்ம கேட்டிருக்காங்க. 2021 ஆண்டு முதல் ஆட்சி செய்து வரும் திமுக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. இங்கதான் வரோம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு. வெரி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி 10.88 விழுக்காடு உடன்பிறப்புகள். ரைட், சொல்லு. இவங்க கேட்ட 1.25 லட்சம் பேர்ல குறைஞ்சது 30-35% டிஎம்கே காரங்க இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் வெரி சாட்டிஸ்ஃபைடு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10-11% தான் இருக்காங்க. அப்ப ஓட்டு போட்டவங்களுக்கே, கட்சிக்காரங்களுக்கே கூட திருப்தி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெளில சொல்லிடாதீங்க. அதான் குட்னு சொல்றவங்க 14%, ரெண்டும் சேர்த்தாலுமே 25% தான் வருது. 75% பேர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அல்லது திருப்தி இல்லை அப்படிங்கறது தான் அதிகம். 75% இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றவங்க. குறிப்பா நிர்வாக சீர்கேடு. ஆவரேஜ்னு சொல்றவங்க 20%, போர்னு சொல்றவங்க 30%, வெரி புவர்னு சொல்றவங்க 21%, நோ ஒப்பீனியன் ஒரு 4%. சோ புவர் வெரி புவரை சேர்த்தனா இங்க உனக்கு 51% வருது. ஆவரேஜ் சேர்த்தனா 70% தாண்டுது. அதுதான் நிர்வாகத்தின் லட்சணம். 100க்கு 30 மார்க் வாங்கியிருக்காரு, 10க்கு 3 ஸ்டார் வாங்கிருக்கீங்க ஐயா. 100க்கு 35 வாங்கியிருந்தா கூட பாஸ்ன்னு சொல்லலாம், 30 ஃபெயில். மத்திய அரசின் செயல்பாடுகளை எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் அப்படின்ற இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஸ்டாலின் ஐயாவோட பெட்டர் மார்க் வாங்கியிருக்கு. பயங்கரமான மோடி எதிர்ப்பு அரசியல், ஆன்டி மோடி அப்படின்றதெல்லாம் 2019 பீக்ல இருந்த காலகட்டம். ஆனா இங்க பாரு, இதுலயும் நிறைய திமுக ஓட்டர்ஸ் எல்லாமே கலந்துகிட்ட சர்வே தான். எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றவங்க 10%க்குள்ள இருந்தாலும் நல்லாதாங்க பண்றாங்கன்னு சொல்றவங்க 29% இருக்காங்க. சோ ரெண்டும் சேர்த்தோம்னா 39% வந்துருதுடா. ஆவரேஜ் சேர்த்துனா உனக்கு இங்க 60% கிட்ட போகுது. ஓகேவா? நீ ஆவரேஜ்ல பாதியை தூக்கி இந்த பக்கம் போட கூட 50%, குறைஞ்சது 50% பீப்புள் ஓகேன்னு சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா 25% 30% தான் சரியில்லை, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்காரு போல இருக்குது மோடி மக்கள் மத்தியில.
புவர் வெரி புவர்னு சொல்றவங்க ஒரு 37% இருக்காங்க. ம். இதுதான் மத்திய அரசு, மாநில அரசு இந்த 2 அரசுகளும் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வாங்கி வச்சிருக்கக்கூடிய மதிப்பு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு எடுத்துட்டு போற இந்த நரேட்டிவ் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான பதிலும் தெரிஞ்சிச்சு இதுல இருக்கு. ஓகே, தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னவற்றை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றியுள்ளதா? ஃபுல்லி ஃபுல்ஃபில்டு 8%. யாரா இருக்கும் அந்த 8? சரி, யாரோ ரைட் விடு தம்பி, நீ என் தலையிலேயே நீ வந்து துப்பாக்கி வச்சாலும் நான் கொண்டு போய் உதயசூரியன்ல தான் போடுவேன் அப்படின்ற முரட்டு உடன்பிறப்புகள். ரைட், சரியா? மோஸ்ட்லி ஃபுல்ஃபில்டு கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில வந்துரும். ரைட், அடுத்து பார்ஷியலி ஃபுல்ஃபில்டு 24.62 அவங்க என்னன்னா 2 திட்டம் அவங்களுக்கு வந்திருக்கும், 2 திட்டம் ஏமாத்தி விட்டாரு. இப்போ மாசம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கும், அவங்க இருக்கும். அதே மாதிரி ஆனா வந்து வேற அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. இப்ப விவசாயிகளுக்கு கொடுத்த அறிவிப்புல அங்க கோட்டை விட்டுருப்பாரு. அல்லது பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருக்கும் அந்த மகளிர் விடியல் பேருந்து, ஆனா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வராம இருக்கும். சோ இப்படி இருக்கிறவங்க பார்ஷியலி 24%. ஹார்ட்லி ஆல்மோஸ்ட் எந்த இதுவும் பண்ணலைங்க, ஒரு மாற்றமும் எங்க வாழ்க்கையில வந்த மாதிரி இல்லை அப்படின்றவங்களும், சுத்தமா மோசம் அப்படின்றவங்களும் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்தோம்னா 48% கிட்ட போகுது. இதுலயே நம்ம வந்து பார்ஷியலி சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 65% தாண்டுது. இந்த லெவல்ல தான் அந்த கரெக்டா பாரு. ஆட்சி நிர்வாகம், தேர்தல் வாக்குறுதி ரெண்டுலயுமே மார்க் ஒரு மாதிரி சிமிலரா வாங்குறாரு பாரு. 30, 35 இந்த ரேஞ்சில தான் ஐயா மார்க் வாங்கிட்டு இருக்காரு. ஐயா நல்ல ஸ்கோருங்க ஐயா. அடுத்து கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும்போது, அதாவது 2021 கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்க குடும்பத்தின் நிதி நிலை எப்படி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கதான் உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் வெற்றி அடைஞ்சிருக்கா தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மச் பெட்டர் அப்படின்னு சொல்றவங்க 9.64. இவங்க நான் முதல்வன் கொண்டு வந்திருக்கேன், அது கொண்டு வந்திருக்கேன், இது கொண்டு வந்திருக்கேன், அத்தனை பேரை மேல தூக்கி விட்டேன், இத்தனை பேரை மேல தூக்கி விட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை முதல் முதியவர் வரை ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. மச் பெட்டர், சம்வாட் பெட்டர் ரெண்டும் சேர்ந்து 35% தான் வழக்கம் போல. அதே நிலைமையில தான் இருக்கும்னு சொல்றவங்க, அதாவது 2021 எங்க லைஃப் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பயும் இருக்குன்னு சொல்றவங்க 32% கிட்ட இருக்காங்க. அதை விட மோசமா இருக்கும்னு சொல்றவங்க 19% கிட்ட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கவங்க அப்படின்னு சொல்றவங்க 10%க்கு மேல இருக்காங்க. சோ இது மூணையும் நம்ம சேர்த்தோம்னா 59 பேர் வாழ்க்கை தரம் அதே நிலையில் அல்லது அதை விட மோசமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய 10th மார்க் ஷீட் போலவே உள்ளது போல் தோன்றுகிறது. பாத்துக்கிறியா? வெளியே விட்டாங்களே, அது தெரியவில்லை. சொல்லு. அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? எந்த பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருப்பாங்க? பாட்டு பாடி இருக்காரு, என்னென்னமோ பண்ணிருக்காருடா. என்கிட்ட கேட்டா நல்லா எக்ஸலன்ட்னு கொடுத்துருவேன். கம்பு சுத்திருக்காரு, கிருட்டுன்னு. எக்ஸலன்ட், பிரமாதம் அப்படின்னு 12%, குட் அப்படின்னு ஒரு 26%, அதாவது 2 சேர்த்தோம்னா 38%. ஸ்டாலின் அதாவது சொல்லுவாங்க திமுக அரசாங்கம் மேலையும் அரசு மேலையும் லோக்கல் மினிஸ்டர் மேலையும் சரியான கோபம் இருக்குது. ஆனா கருணாநிதி அவர்களை பார்த்தா வர்ற ஒரு கோபமும் வெறுப்பும் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது அவர் வேற ஒரு இமேஜ் வாங்கிட்டாரு. அது என்ன இமேஜ் நான் சொல்ல விரும்பவில்லை. எடப்பாடியார் பலமுறை சொல்லிவிட்டார், அவர் உடுப்பா ஒரு பூச்சாட்டம் மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டாரு. அவருக்கு என்னங்க தெரியும்? ஆமா, கொடூரன் வில்லன் அந்த இமேஜ் வாங்கல, வேற ஒரு இமேஜ் வாங்கிட்டாரு. அதனால ஹேட் கம்மி. அப்போ சூப்பர் அல்லது குட் அப்படின்னு ஒரு 36% வருது. ஆவரேஜ் அப்படின்னு ஒரு 18. புவர் அப்படின்னு சொல்லி என்ன ஐயோ போய் புவர்னு சொல்லிட்டீங்களே. 23.44%. வெரி புவர், தண்டம் அப்படிங்கிறது 15%. சோ இந்த மாதிரிதான் ஐயா இங்க ஸ்கோர் பண்ணிருக்காரு. அடுத்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சிறப்பாக செயல்பட்ட முதல்வராக யாரை பாருங்க ப்ரோ? தரமான கேள்வி ப்ரோ, இதெல்லாம் நல்ல கேள்வின்னு தான் நான் பாக்குறேன். காமராசர் ஐயா 14.26%. ஏன்னா அந்த ஜெனரேஷன் இப்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, தெரியாது. சோ இருக்கிறவங்கல நினைவு கூர்ந்து அதை அவரை பத்தி படிச்சவங்க கேள்விப்பட்டவங்கன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான். அப்படிங்கும் போது இதை உண்மையான இதா எடுத்துக்க முடியாது. பட் இப்ப இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, பேரறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் நிறைய பேர் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, சரியா? அவங்க 10
கிட்டத்தட்ட 11% கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட அதிமுக காரங்க வேலை எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதான் அண்ணாவை பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்க கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர்ல இருந்து தான். அதனால வந்து அவங்களுடைய உணர்வு எம்ஜிஆர்ல இருந்து தான் கட்டப்பட்டதா இருக்கும். அண்ணா மேல மரியாதை இருக்கும். இது உடன்பிறப்புகள் சொன்ன நம்பரா தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ காமராசர் அப்படிங்கிறது ஒரு 14%, பேரறிஞர் அண்ணா 11%, கருணாநிதி இங்க வராங்கடா உடன்பிறப்புகளுடைய என்ட்ரி சரியா 16.31% உடன்பிறப்பு. எம்ஜிஆர் 22%, கிட்டத்தட்ட 22%. ஜெயலலிதா அம்மையார் 20%. இவங்க 2 பேரும் சேர்ந்தே பாத்தீங்கன்னா 42% ஆதரவை பெறுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப கஷ்டமான காலகட்டம், கொரோனா அது இது வெள்ளம் அப்படி இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அவரு 7% ஆஃப் சப்போர்ட் அவர் பெற்றிருக்காரு. 7.16. இந்த இடத்தில் நாம் கம்பேர் செய்ய வேண்டியது ஐயா ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும். அப்படி கம்பேர் பண்ணாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பின்தங்கி தான் இருக்காரு. அவர் 6.4% அளவு தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த ஆதரவு அல்லது வந்து அவர் ஆட்சி வந்து இது வரைக்கும் வந்ததில்லை, இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பேர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மற்றவர்கள் கருத்தில்லை, அதை விட்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தா அதிமுகவை சார்ந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் தான் இதுல வந்து டாமினேட் பண்றாங்க. தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. பிளஸ் காமராஜர் ஒரு 14% எடுத்துட்டு இதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து புகழ்ற நிறைய ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் அதிகமா இருக்காங்க. சில ஜெயலலிதா அவர்களை புகழ்ற பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ற இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் வாக்குகள் அதிமுக போகவே போகாது, தாவேகா பக்கம் தான் போகுது, திமுக பக்கம் தான் போகுதுன்னாங்க. ஆனா இளைஞர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமா ஆதரவு. திமுக அதிமுக இவங்க 2 பேர்ல இந்த வாட்டி யாருக்கு அதிகமா இளைஞர்கள் ஓட்டு போக போகுதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதிமுக. கம்பேரிட்டிவ்லி நான் டிஎம்கே கூட கம்பேர் பண்ணி சொல்றேன், டிவிகே கூட கம்பேர் பண்ண முடியாது, டிஎம்கே கூட கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த 2 மூத்த கட்சிகள்ல யாரு இந்த வாட்டி அதிக இளைஞர்கள் வாக்கு பெறலாம் அதிமுகவா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. இதுல பாரு அதான் 47%க்கு மேல 48%க்கு ஏடிஎம்கே ரெட்டலையில நின்று முதலமைச்சராக இருந்தவங்க மக்களால் விரும்பப்பட்டிருக்காங்க. கூட ஒரு 14% காமராசரையும் ஆட் பண்ணு, அங்க எங்க போயிருச்சு 60 கிட்ட போயிருச்சா, 61-62% போயிருச்சு. அப்புறம் மற்றவர்கள்ல ஒரு 3% போயிருச்சு. எடப்பாடி அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான். அண்ணாதுரை கூட முழுசா டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. காமராஜருக்கு வந்து 14% காங்கிரஸ்காரங்க எவனாவது கிளைம் பண்ணீங்க, 30-35 மார்க் கூட திமுக வாங்கலடா வரலாறு இல்லையே. எப்பயுமே திமுக எதிராக ஒரு 65% ஓட்டு இருக்குது. என்ன அது ஒன்னா சேரணும், அதுதான் மேட்டர். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஆப்போசிஷன் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அடி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க ஏடிஎம்கே, பட் கடைசி 4 வருஷத்துல இன்னும் பயங்கரமா பண்ணிருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த மீடியா சப்போர்ட் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னொன்னு வந்து கட்சியை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர அந்த ப்ராசஸ்ல வந்து போயிடுச்சு. எதிர்கட்சிகளின் செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா எதிர்கட்சியும் சேர்த்து தான். இதுல நாம் தமிழர், டிவிகே, அதிமுக எல்லாருமே வருவாங்க. இவங்க மட்டும் வர மாட்டாங்க, தேமுதிக மட்டும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சி இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆமா, எதிர்கட்சிகள் பார்க்கும்போது வெரி எஃபெக்டிவ், நல்ல அரசியல் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 17%. ஓகே, ஒரு மாதிரியான எஃபெக்டிவா இருக்கு, அப்பப்ப வருது, சில நேரத்துல வரல அந்த கரண்ட் அப்படிங்கிறது ஒரு 24.5%, ஆவரேஜ் ஒரு 22, இன்எஃபெக்டிவ் ஒரு 22, வெரி இன்எஃபெக்டிவ் ஒரு 8.34, நோ ஒப்பீனியன் அவங்கள விட்டுரு. இது கட்சிகளுக்கு கட்சி மாறும். ஏன்னா விஜய் அவர்கள் அவரு பண்றதா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி கடந்த 4 ஆண்டுகள்ல பண்ணது இந்த ஒரு ஆண்டுகள்ல பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இது யாருக்குன்னு சொல்ல முடியாது. மெயினா ஏடிஎம்கே நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். எதிர்கட்சினால ஏடிஎம்கே தான் 21ல இருந்து, நாம் தமிழர் வந்து 24ல இருந்து அவங்க எதிர்கட்சியாகவும் செயல்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அடுத்து பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதா, இது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லி வெறும் 9% பேர் தான் சொல்லியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு 27 டோட்டலா ஒரு 36ன்னு வச்சுக்கேன். அப்படிதான் எதிர்கட்சியா இன்னும் திமுகவை போட்டு குத்துன்னு எதிர்பார்த்தோம். அவ்வளவு நீங்க குத்தாம விட்டுட்டீங்க 4 வருஷத்துலன்னு சொல்றவங்க. நியூட்ரல் 25%, திருப்தி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
22.5%. நிறைய போராட்டங்கள் இன்னும் அப்படி இப்படின்னு கள்ள கட்டி இருக்காண்டாவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்ல. வெரி டிசாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்றவங்க ஒரு 10%. இதுல அதிமுக தொண்டர்களே அவங்களுடைய வெறுப்பை காட்டினாங்க. என்னன்னா திமுக ஆட்சியில இருந்தப்போ ஸ்டாலின் அவர்கள், அது திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் சாலையில வந்து போராட்டம்லாம் பண்ணாரு. கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு போராட்டம் உட்பட எல்லாம் பண்ணாங்க. ஒரு ஆட்சியில ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அவரை ரோட்ல பார்க்க முடியும். இப்ப அப்படி யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபம் அதிமுக அதிருப்தி இருந்துச்சு. பெஸ்ட் எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவரை மீண்டும் எதிர்கட்சி தலைவர் ஆக்க வேண்டிய பொன்னான வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். எதிர்கட்சி தலைவர் என்பதை விட ஆட்சியில் இல்லாத போது சிறப்பாக செயல்படுபவர் ஸ்டாலின். அதைத்தாண்டா வேற மாதிரி சொல்ல வந்த. எதிர்கட்சி என்பது 2வது இடம் வந்துரும்ல. 3வது இடத்துல இருந்தாலும் நல்லா பண்ணுவாரு, விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால 3வது இடத்துக்கு போனா இன்னும் எஃபெக்டிவான எதிர்கட்சி தலைவராக ஐயா ஸ்டாலின் இருப்பார். பார்த்து செய்து விடுங்கள், அதை நான் இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக பாலிசி இஷ்யூஸ். உள்ளாட்சி நிர்வாகங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மதுரையில பார்த்தோம் 200 கோடி ஸ்கேம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அதே மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்லயும் உள்ளாட்சி ஊழல் நடந்திருக்கு, தஞ்சாவூர்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சோ அதுக்கு லோக்கல் அபிஷியல்ஸ் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 19%. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 17%. மாநில அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி ஒரு 14.5%. அரசியல் கட்சிகள் அந்த தலைவர் எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சிங்க பொறுப்பேற்கணும்னு சொல்லி 12, அதாவது 13%. எல்லாரும் தாங்க பொறுப்புன்னு சரியா சொன்னவங்க ஒரு 30.46%. எல்லாரும் தான் பொறுப்பு. இதை நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு இயந்திரத்தில் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு இயந்திரம் ஓடும். உள்ளாட்சி நிர்வாகங்களில் நிகழ்ந்துள்ள ஊழல்கள் முறையாக விசாரிக்கப்படுகின்றனவா தான் கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எதுக்கு? ஆமான்னு சொல்லிக்கிறாங்க அதிகம் 28 பேரு, ரைட்டு. ஆனா இல்லன்னு சொல்லி 57% சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரியாதுங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அவ்வளவு விவரம் பத்தாதுங்கன்ட்டு ஒரு தெரியல 14% சொல்லிருக்காங்க. கனிம வள கொள்ளை அதிகரித்திருப்பதாக எண்ணுகிறீர்களா? திருடுறாங்களாங்க மலை எல்லாத்தையும்னா 62% பீப்புள் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. 62% இல்லன்னு மனசாட்சியே இல்லாம 21 முரட்டு உடன்பிறப்புகள் 21% சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதுன்னு சொன்னவங்க, நாட் ஷுவர்னு சொன்னவங்க 16. அவங்களே தூக்கி அதுலயே போடு, 60 போடு. ஆமா, இல்ல இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், அங்க உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் இல்லைங்களா? மதுரை, அதே மாதிரி திருச்சி, இந்த 5 மாவட்டங்கள்லயும் கிருஷ்ணகிரி வந்திருக்குமே உங்களுக்கு? கிருஷ்ணகிரியில இருக்கு. பட் என்னன்னா இந்த 5 மாவட்டங்கள்லயும் எங்களுடைய எல்லா சாம்பிள்லயுமே எஸ் ஆமா அப்படிங்கறது தான் பதிலா இருந்தது. எல்லா சாம்பிள்லயுமே எந்த கட்சி ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லா சாம்பிள்லயும் ஆமாங்கிறது தான் பதிலா. கனிம வள கொள்ளை கொடூரமா இருக்குதுன்றதுதான் ரைட்டு. அடுத்து, கனிம வள கொள்ளைகளை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுத்ததாக நினைக்கிறீர்களா அப்படின்னு நினைக்க சொல்லி கேட்டிருக்காரு இவரு. அவங்க நினைச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17. ஆமா 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 அப்படின்ட்டு ஒரு 17%. அந்த 21% சொன்னால அது அதுலயும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, குறைஞ்சிருச்சு. நடந்தா தான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் பழகுது. அடுத்து, இல்லைங்க அப்படிலாம் இவங்க ஏங்க பண்ண போறாங்க, பண்றதே இவங்க தானுங்கன்ற மாதிரி 70% வரைக்கும் சொல்லியிருக்காங்கடா. 69% நெருக்கி நாட் ஷுவர். அவங்க எல்லா விஷயத்தையும் நாட் ஷுவர் தான். எலைட் மட்டும் இல்லடா, வெள்ளந்தி மக்களும் தான், 2 பேருமே. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. சபாநாயகர் அப்பா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைங்க நடவடிக்கை எடுக்கலங்க, நாங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்க ஃபேமிலியே வந்து எங்க சபாநாயகரா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு, அவரையே வந்து திண்டாட வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. சோ அப்பாவு ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு இந்த தடவை ஓட்டு கிடையாது, ரைட்? ஏன் டக்குன்னு வந்து பிரச்சார வேலையெல்லாம் நிறுத்திட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க. சும்மா ஏற்கனவே உள்ள போனேன், தொகுதி உள்ள போன விரட்டுறாங்கன்ட்டு ஏய் நான் வருவேன் போவோம் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, ஓட்டு போடாம போய்க்கு அப்படின்ட்டு அவர் பாவம் புலம்பிட்டு இருக்கிற மனுஷன். சூப்பர் பாயிண்ட் அது. ஆமா, வரக்கூடாதுன்னு தான் சொல்றீங்க, இது என்னங்க புதுசா. அடுத்து, இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதா? லண்டனுக்கு போயிருக்காரு, ஜப்பானுக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போனப்ப அவருக்கு டைம்ஸ் அந்த டைம்ஸ் சதுக்கத்துல அவருக்கு வந்து டிஜிட்டல் எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் எங்கேயும் உலகம் பூரா பத்தி புகழ்ந்து பாட்டு பாடினாங்க. பாத்திரலாம். இன்னொன்னு, இவர் கொடுத்த பிக்கஸ்ட் ப்ராமிஸ்
தேர்தல் வாக்குறுதியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்க. ஆமா ஆமா ஆமா. கோட் என்ன, கண்ணாடி என்ன, கெத்து என்ன, துபாய்க்கு போனது என்ன, பாப்பா சொல்லு. எஸ்ன்னு சொல்லி 19% பேர் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்ன 200 ரூபாய் வேலை வாய்ப்பா, அது என்னன்னு தெரியல, இருக்கலாம். அடுத்து சம்பாட் அப்படின்னு சொல்லி 20%. மாசம் 6000 ரூபாடா. அதான் 200 ரூபாண்ணா. நோ இல்லை வேலை வாய்ப்புலாம் கிடைக்கலைங்கன்னு சொல்லி 49% பேர் சொல்லியிருக்காங்க. தெரியல. இதுதான் வேலை வாய்ப்பு விஷயத்துல ஐயா ஸ்டாலின் வந்திருக்கிற மார்க் லெஸ் தேன் 40. மேபி இந்த 12%ங்கிறது சுய வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அதான் லெஸ் தேன் 40 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காரு இதுலயுமே. ஆமா. அடுத்ததாக பாரு, நம்ம பிரேமலதா அவர்கள் பெருமையாக சொன்னாங்க இல்லையா, கொளுத்தி போட்டு விட்டாங்க நீ. சரி, அதை பத்தி பேசிடலாம், சொல்லு. உமன்ஸ் சேஃப்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். தமிழகத்தில் இன்று பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக நினைக்கிறீர்களா? டேய் அங்க பாரு, வெறும் 11%. 11.84. இல்ல, அந்த 11.84 எனக்கு புரியல. சரி, ரைட், விட்டுரு, அடுத்து போயிரு. ஓகேவா? இல்லை அப்படின்னு சொல்லி 67.42%. டேய், ஆன்டி இன்டர்மென்ஷனா என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, லாஸ்டா ஒரு 10 கேள்வி, அதான் ஆன்டி இன்டர்மென்ஷன். ஆமா. இல்லைன்னு சொல்லி 68% பேர் சொல்லியிருக்காங்க. வாயை திறந்தா ரிஸ்கா அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். 21% பேர் சேர்த்தா 87% வருதுடா. 88% வருது. பெண்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிற கேட்டகரிக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்றவங்க வெறும் 11%. அடுத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ரொம்ப பலவீனமான லா என்ஃபோர்ஸ்மெண்ட். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் தமிழ்ல என்ன சொல்லலாம், டக்குன்னு சொல்லுங்க. சட்ட பாதுகாப்பு. ஓகே, அதாவது சட்டமே எங்களுக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு, இன்னும் கடுமையான சட்டங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரைட்டு. அடுத்து சமூக காரணிகள். ஓகே. அடுத்து தடை செய்யப்பட்ட அல்லது இல்லீகலான ட்ரக் பயன்பாடு. வேற அது 17% அது முக்கியமான காரணம்னு பாக்குறாங்க. சட்டம் இன்னும் தண்டனைகள் கடுமையாகணும்னு சொல்லி ஒரு 26.62%. சமூக காரணிகள்னு சொல்லி ஒரு 15%. அரசியல் தலையீடு, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் 12%. புரியுதா? ஏன் அரசியல் தலையீடுன்றதும் அங்க வருதுன்னு புரியுதா? திமுக தலையீடு அப்படி சொல்லு. லேக் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட், கிட்டத்தட்ட மேல இருக்கிறது எதுவும் ஒண்ணுதான் பொருந்துவோம். ஆல் ஆஃப் த அபோவ், எல்லாமே இதுல ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு அப்படின்றவங்க 11% பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த வீக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மேபி அரசியல் சட்டத்தை பத்தி புரிதல் இல்லாம சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இல்ல, எங்களுக்கு கூடுதலான சட்ட பாதுகாப்பு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாரு. பெண்களுக்கு திமுக அரசு போதுமான பாதுகாப்பு அளித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு சொல்லி 20% கீழே சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 67% பேர் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நாட் ஷூர் அப்படிங்கிறவங்க அதே இந்த 13 இந்த ரேஞ்சில் இருக்காங்க. இதுவும் 80 விழுக்காடு. ஷார்ப்பான கேள்வி இது. திமுக அரசு பாதுகாப்பு அளித்திருக்கிறதா? 80% இல்லைன்னு தானே வந்திருக்கு. அடுத்து, போதைப் பொருள் கலாச்சாரத்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக எதிர்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளதான்னும் போது ஆமாம் உறுதியாக அப்படின்றதும், ஆமா இதை ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட 56 விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுல உண்மை கிடையாதுங்க, இன்னும் பல காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும், உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 30-31% பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக நினைக்கிறீர்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது சிக்னிபிகண்டா அதிகரிச்சிருக்கு, தாறுமாறா ஏறி இருக்கு அப்படின்னும் போது பார்த்தா 47% பேர் சொல்லியிருக்காங்கடா. 47% பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்லைட்லி இன்க்ரீஸ் அப்படின்றவங்க ஒரு 11%. ஸோ இது ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு இங்க 57%க்கு மேல வந்துருது. எந்த மாற்றமும் இல்லை, ரொம்ப காலங்காலமா இப்படிதான் இருக்கு அப்படின்றவங்க மேபி ஒயின் ஷாப்பை மனசுல வச்சு சொன்னாங்க. ஒயின் ஷாப் இருக்கலாம், அல்லது ஒரு சில பகுதிகளா இருக்கலாம். இல்ல ப்ரோ, இல்ல உங்களுக்கு கள்ளச்சாராய விற்பனை அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க. ஸோ நோ சேஞ்ச், ஒரு 18.66% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க. அவர் 5 வருஷமா எங்கேயோ வேலை செஞ்சுட்டு
லீவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இவர் கேட்டுக்கிறார் போல இருக்கு. கேட்கிறாரு, இல்லைன்னா பைபிள போய் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அது டைரக்டா சொல்லிவிடலாம். 9% இந்த மாதிரி வந்திருக்கு அதுக்கான பதில். போதைப் பொருள் பயன்பாடுகளை தடுக்க திமுக அரசு போதுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் எஸ் 14%. குடிச்சே காலி பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி என்னன்னு தெரியல. 14% பண்றாங்க அப்படின்றதுதான். ஐயா வீடியோ எல்லாம் போட்டார்ல, அதை நினைச்சு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. போதையின் பாதையில் செல்ல வேண்டாம், அது உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சே அதை ஏன் நீங்க காசு கொடுத்து போய் வாங்கி குடிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா 0 கல்டிவேஷன் அப்படின்ட்டு மாசு சார் சொன்னார்ல, அதையெல்லாம் நம்பியிருப்பாங்க ஒருவேளை. எல்லாம் சேர்ந்தாப்படி ஒரு 34-35% இல்லை அப்படிங்கிறவங்க ரவுண்டா 52%க்கு வராங்க. நாட் ஷுவரா விட்டுரு, நம்ம அதுல கருத்து சொல்றது எதுவும் இல்லை. இப்படிதான் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பார்த்திருக்கோம். ஐ திங்க் பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை எல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்து வெல்ஃபேர் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராமிஸ். தேர்தல் வாக்குறுதிகள் உங்கள் வாக்குகளை தீர்மானிக்கிறதா? இப்ப அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் இல்லையா? ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் 2 கட்சிகளுக்கும் சேர்த்து 3 கட்சிகள் 4 கட்சிகளும் சேர்த்து. ரைட். ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் 35%. யோசிக்க வைக்குது சம்பாட் அப்படின்றது 38%. இதே போதும் தேர்தலை முடிவு பண்றதுக்கான. யாருடைய தேர்தல் அறிக்கை இந்த வாட்டி கூப்பனா அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைரக்ட் அக்கௌண்டா? இன்னும் இது போக இன்னும் பல ரொம்ப டீடைல்டான டீப்பான நிறைய இருக்கு. டார்கெட்டடான அந்தந்த செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு 73-74% வரைக்கும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப குறைஞ்ச அளவு தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவோம், மைண்ட்ல செட் பண்ணிட்டோம், ஏற்கனவே இந்த சின்னத்துல தான் போய் குத்துவோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 17% பேர் இருக்காங்க. அடுத்ததாக 34வது கேள்வி. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் உங்களை ஈர்த்த வாக்குறுதிகள் எவை? ஏதேனும் 5 குறிப்பிடுக அப்படின்ற மாதிரி ஒரு அழகா ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. இலவச ஃப்ரிட்ஜ் எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் அப்படிங்கிறது 26% பீப்புளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதா ரீச் பண்ணிருக்கு. ரைட்டு. நான் வந்து அந்த அளவுக்கு போவாதுன்னு நானும் அப்படிதான் நினைச்சேன். ரைட்டு. அடுத்து 10,000 ரூபாய் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் வர வைக்கப்படும் அப்படின்னு சொன்னது 17.5% வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. இது ரெண்டுமே ஏடிஎம்கே உடைய அனௌன்ஸ்மெண்ட். அதே போல பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ், இது வந்து 2 கட்சியுமேவா? டிஎம்கே இப்ப சொல்லிட்டாங்களா? ஏடிஎம்கே சொல்லிருக்காங்களா? ஓகே, அதுவும் ஏடிஎம்கே 16.39. ஆக்சுவலி மேட்டர் தெரியுமா? ஒரு அரசியல் திறனைவாளர் தான் எனக்கு சொன்னார், ரொம்ப மூத்தவர். என்னைக்குமே ஆட்சியில ஏற்கனவே 5 வருஷமா இருக்கிற கட்சி கொடுக்குற தேர்தல் அறிக்கையை மக்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்களா? சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்றதோட பாதி கூட நம்ப மாட்டாங்க. ஆட்சியில இல்லாம ஆனா அடுத்து வர வாய்ப்பு இருக்கிற கட்சி கொடுக்குற தேர்தல் அறிக்கையை தான் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்களா? 2021, 2006 இதெல்லாம் டிஎம்கேக்கு அதுதான் ஃபேவர் பண்ணிச்சு அப்படின்றதும். ஆமா. சோ அத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சோ முதல் 4 வாக்குறுதி அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. கோல்ட் ரிங் 3. ஆமா. நெக்ஸ்ட் வந்து டிவி தாய்மாமன் ஸ்கீம் நல்லா ரீச் ஆயிருக்கு. அதுவும் ஆமா. கோல்ட் ரிங் ஃபார் நியூ பார்ன்ஸ், அந்த தாய்மாமன் அந்த ஸ்கீம் வந்து 16% பேர் சொல்லியிருக்காங்க நல்லா ரீச் ஆயிருக்கு. 16% பேர் இந்த ஸ்கீம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,000 கூப்பன், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா ரீச் ஆயிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சுத்தம் ஃபிளாப்பா? இப்போ கனிமொழி பிளான் பண்ணி தான் அது உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா வாங்குற பெண்கள் கிட்ட கூட பெரிய லெவல்ல எடுபடல செல்ஃப் எடுக்கல. அண்ட் கனிமொழியா கொஞ்சம் பிளான் பண்ணி தான், அவங்களும் ஒரு துரந்தர் தான் நினைக்கிறேன். அவங்க தான் தேர்தல் அறிக்கையை தயாரிச்சது. ஓகேவா? இது வச்சுதான் கூப்பனை வச்சுதானே இவ்வளவு கூப்புக்கு அனுப்ப முடியும் அண்ணன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போலக்குது. அது போக இப்ப நடந்துட்டு இருக்கிற என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூப்பன் மேல இன்னும் வெறுப்பு தான் அதிகமா இருக்குது. ஆமா, கண்டிஷனா ஏமாத்துறாங்கடா இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்து போயிடலாம். அப்போ 4.5% தான் அந்த கூப்பன் போய் ரீச் ஆயிருக்குடா. அதர் ப்ராமிசஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் எல்லாம் சேர்ந்தா அப்படி ஒரு 18-19%. ஸோ அதிகமாக ரீச் ஆயிருக்கிறது ஏடிஎம்கே உடைய 3 வாக்குறுதிகளும் டிவிகே உடைய ஒரு வாக்குறுதியும் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஐயா ஸ்டாலின் செல்ஃப் எடுக்கல. சரி, எந்த அரசு திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது? கவர்மெண்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீமா? ஓகே, இப்போ அமல்ல இருந்துட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ். இது வந்து முந்தைய அரசும் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்ல தான் சேர்த்து தான் வருது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது
ஸ்டாலின் அவர்களுடைய ரொம்ப ஹிட்டான ஒரு மகளிர் உரிமை போன தொகை. தேர்தலில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 18-19% வரைக்கும் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் உமன் அதுவும் ஹிட் தான். போன எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 17% வரைக்கும் போயிருக்கு. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அது ஒரு 15%. அடுத்து ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் அது அதுக்கு முன்னாடியே வந்துச்சு இல்லையா? ஆமா, அது ஒரு 19% வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஹவுசிங் ஸ்கீம்ஸ்னா வீடு கட்டி தரதா ப்ரோ 6.5% வரைக்கும் போயிருக்கு. எதுவும் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12% முரட்ட ஆளுங்களா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ரைட், இது வந்து இந்த 5 வருஷத்துக்கு தான் அவங்க எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வரைக்கும் நீங்க Just ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அது ஓகேவா? இதெல்லாம் கூட்டி பார்த்து எங்களுக்கு இத்தனை % ஓட்டு வரும்னு உடன்பரப்புல யாரா நம்பினீங்கன்னா அது மூட நம்பிக்கை. இதுக்கும் தேர்தலுக்கும் வரப்போற தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, அடுத்ததாக பெண்களை மையப்படுத்தி திமுக, அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளனர். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 38% ஏமாத்தி விடுவாங்கன்னு சொல்லி 34%. இது எல்லாருக்கும் பொதுவா சொன்னது. நாட் ஷுவர்னு சொல்லி ஒரு 27% சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைந்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையை நீங்கள் வரவேற்பீர்களா அப்படின்னும் போது ஸ்ட்ராங்லி வெல்கம் இந்த 2 கேட்டகரியும் சேர்க்கும் போது 50% வருதா ப்ரோ? 50% வருது. 50% வருதுன்னா நல்லாவே ரீச்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே சொன்னேன் ப்ரோ, ஃப்ரிட்ஜ் சொன்னதுக்கு பதில் வாஷிங் மிஷின் சொல்லியிருக்கலாம். நான் பேசும்போது ஏடிஎம்கே சர்க்கிளில் இருக்கிறவங்க கிட்ட கூட பேசும்போது வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கிட்டாங்க. வாஷிங் மிஷின் இன்னும் கூட 75%. நான் அந்த சர்வே எடுக்கிற டைமில் எங்கள் டீம்லேயே சொன்னாங்க ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்க பாரு ஏசி சொல்லியிருந்தா இந்த வெயில் காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னாங்க. எங்கள் டீமில் பல வீடுகள் ஏசி பொருத்த முடியாத வீடுகள் நிறைய கரண்ட் பில் தாங்காது. மக்களால கரண்ட் பில் ஏசி யூஸ் பண்ணா அவங்க எத்தனை யூனிட் கரண்ட்டுக்கு பில்லு கட்டுவாங்க. ஸோ அது அவங்க தேவையை பொறுத்து அவங்க எப்ப தேவைப்படுதோ அப்ப டிசைட் பண்ணி வாங்கிட்டோம். ஆனா வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம சரி, ஓகே, அடுத்து போயிடலாம். ஓகேவா? அதனால அது நான் எங்கிட்ட கேட்டிருந்தா அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். அல்லது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் 2ல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டு தேவையை பொறுத்து அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் வருவோம். நீங்க 2ல எது டிக் பண்றீங்களோ அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட நல்லா இருக்கும். இது எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, அடுத்து நியூட்ரல் ஓகேங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 20% வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்க அப்போஸ் பண்றவங்க அவங்க வந்து ஒரு 17%. அவங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்லி அப்போஸ், அதாவது இலவசத்தை விரும்பாதவங்க. அது ஆக்சுவலி தேர்தல் வெற்றிக்காக இலவசங்கள் வாரி இறைக்கப்படுறத நம்மளே விரும்பாத ஒரு பர்சன் தான். பட் இதுதான் போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் பெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றதுதான் நம்ம ஸ்டாண்டு. ஸோ ஸ்ட்ராங்லி அப்போஸ்ன்றவங்க கொள்கை ரீதியா எதிர்க்கக்கூடியவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆமா, பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் வாக்குறுதிகளை அளித்துள்ளது அதிமுக. இதை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு யார் பதில் சொல்லியிருக்காங்க? பெண்கள் அதிக அளவில் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, சந்தோஷமா சொல்லிருக்காங்க அவங்க கணவரை நினைச்சு. பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படின்ட்டு. லவ் தான், அந்த லவ் தான் நம்ம இந்த பூமி இயங்குறதுக்கே காரணம். யாருக்கு வந்தா என்ன, எல்லாம் ஒரே வீடு தானே. பொருளா கொடுத்துருக்க பிரச்சனை இல்லை, காசா கொடுத்தா தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆமா, 42% அரசியல் வியூகம் அப்படின்னு சொல்லி இது ஆண்கள் நிறைய சொல்லியிருப்பாங்களே இந்த பாயிண்ட. ஏன்னா அவங்க தான் பயங்கர இன்டெலெக்சுவல்ஸ். ஆமா, அதாவது அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க. அந்த பாசிட்டிவ் ஸ்டெப்னு சொன்னவங்கல்ல பெரும்பாலானவர்கள் வந்து வருமான குறைவா இருக்கிறவங்க, தினக்கூலி நபர்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து பஸ்ல போறாரு, ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா செலவாகுது, இப்படி ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க பஸ்ல அப்படின்னா எங்களுக்கு அதுல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மாசத்துக்கு நாங்க மிச்சம் பண்ணிடுவோம். அதை நாங்க வேற ஒரு விஷயத்துல நாங்க செலவு பண்ணிக்குவோமே அப்படிங்கிறாங்க. பெட்ரோல், இபி அல்லது பெட்ரோல் ரீசார்ஜ், இபி ஏதோ சம்திங் அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம்ல. ஓகே, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு 31%, நாட் நெசசரி, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு 18%. நோ ஒப்பீனியன், இவங்களை விட்டுரு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி பத்தி ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கீங்க. நிலம், நீர், வனம் உள்ளிட்டவற்றை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகளை நாம் தமிழர் கட்சியினர் மேற்கொண்டு வரும் நிலையில் களத்தில் அதன் தாக்கம் இருப்பதாக எண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் இருக்குது.
அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அடையாளம் இருக்கு. ஓகேவா, 15% வரைக்கும் அதுக்கான இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, ஆனா அந்த இம்பாக்ட் அவங்க மதிக்கிறாங்க, அவங்க உணர்றாங்க. சம் இம்பாக்ட் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா ஒரு 32.5% இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களால் ஏற்பட்ட இம்பாக்ட் நிறைய சொல்லலாம். நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள கூட பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புல நிறைய இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் இருக்கு. பட் ஃப்ளோல நம்ம பயன்படுத்துறது வந்து நிறைய தமிழ்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை கேட்கும்போது நிறைய இருக்கு. அவர் ஏற்படுத்தின தாக்கங்களா இருக்கட்டும், அல்லது அவர் ஏற்படுத்தின மக்களுடைய மைண்ட் செட்டை நிறைய மாத்திருக்காப்புல. அந்த இயற்கை சார்ந்த விஷயம், வேளாண்மை சார்ந்த விஷயம், நீர்வளம் நிலவளம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நிறைய மாத்திருக்காப்புலன்னும் போது அதோடைய கண்டிப்பா தமிழ் சொற்கள், தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துறது கெத்து தான், அது ஒரு பியூட்டி தான் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸை கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள். மறுக்கவே முடியாது, கண்டிப்பா மறுக்க முடியாது. கண்டிப்பா இல்லையா? சோ இருக்கு இம்பாக்ட், கண்டிப்பா களத்துல இருக்கு, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ 46% வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு என்டிகேவுக்கு. வெரி லிட்டில் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 29%, நோ இம்பாக்ட் அப்படின்னு சொல்றவங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கடுப்பானவங்களா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் 100% பேர் இம்பாக்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓட்டு போடுறாங்க போடல, ஆனா பிடிக்கும். ஆனா இன்னைக்கு பாதி எதிராகவும் வருதுன்னு போது சமீபத்திய நாட்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மன வருத்தம், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க எது முக்கியம் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்போது, இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க போறாங்க, யாருக்கு வாக்களிக்க போறாங்கிற அந்த ஓட்டிங் பிஹேவியரை. சூப்பர் ப்ரோ, கேள்வி இது. ஓட்டிங் பிஹேவியர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அடுத்து வருது. வேட்பாளர் ஏன் வந்து பெரிய கட்சிகள் டாமினேட் பண்ணுவாங்க, அந்த தொகுதி அதாவது மேடையில டிவியிலன்னு பிரச்சாரங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த அதாவது வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பிரச்சாரம் ஓட்டுப்பதிவுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வைப் இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதை மாற ஆரம்பிக்கும்ன்றது ஏன்னா வேட்பாளரை ரொம்பவே பார்ப்பாங்க. நீ நம்ம ஊர்ல எடுத்துக்க, நீங்க யூனேம் எந்த தொகுதி, நீங்க உங்க தொகுதியோ பக்கத்து தொகுதியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன், வழக்கமா நீங்க பார்த்த வேட்பாளருக்கு புதுசா ஒருத்தங்களை போட்டாங்களே கொஞ்சம் யார் இது புதுசா இருக்காப்புல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த வேட்பாளர் ஃபேக்டர் ரொம்ப பெருசுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஃபேக்டர் அதுதான். அந்தந்த தொகுதியில எந்த அளவுக்கு அவங்க பரிச்சயம் போயிருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு பழகிருக்காங்க, எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை காது குத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை சாவுக்கு போயிருக்காங்க, எத்தனை கோயில் திருவிழாக்கு போயிருக்காங்க, எல்லாமே கணக்கு. எத்தனை இளைஞர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்திருக்காங்க, பேட் பால் வாங்கி கொடுத்திருக்காங்க, எல்லாமே இருக்குடா, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தான் என்ன சொல்றது, புதிய கட்சிகள் சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேட்பாளரை மாத்தி போடுறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்களும் தான் வருது. வேட்பாளர் அப்படிங்கிறது 25% வேட்பாளர் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. அடுத்து கட்சி, வேட்பாளர் யாராவது சின்னம், அது ரெண்டு காம்போ ஒன்னா சேரும் போது பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல இம்பாக்ட் ஆயிடுது. சின்னம் தான் வருது. அதான் கட்சி, சின்னம், இது எல்லாமே. சின்னம்ன்றதெல்லாம் என்ன தெரியுமா, ரெட்டலை. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்ல, சசிகலா தரப்பா, எடப்பாடியார் தரப்பா, ஓபிஎஸ் தரப்பான்னு நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்ல நான் ஒருத்தர் தீவிர அதிமுக விசுவாசி ஒருத்தர், ஒரு ஐயா, அவர்கிட்ட நான் பேசினேன், நீங்க எந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் தர்ம யுத்தம் பண்ணி பீக்ல இருந்தாரு அவரு. ஆமா, அப்ப அவர் சொன்னது, இது எங்க இருக்கோ அந்த பக்கம் நானு, ரெட்டலை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அப்படின்னு. சோ அது சிம்பிள், அவ்வளவுதான். அப்படி இருக்கு இல்ல, அந்த சிம்பிள் சூஸ் பண்றவங்க கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யார சப்போர்ட் பண்றீங்க, யாரை ஓட்டு போட போறீங்க கேட்டா உதயசூரியன், ரெட்டலை, இது ரெண்டு தான் மாறி 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 வரும். வேட்பாளர் பேர் அவங்களுக்கு தெரிய தேவையில்ல, அவங்களுக்கு வந்து போன தலைவர் மறைஞ்சு அடுத்த தலைவர் வந்திருக்கிறத பத்தி கவலை இல்லை. சிம்பிள், ரெட்டலையா உதயசூரியனா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட், கையா, அந்த மாதிரி அவங்களுடைய அந்த மைண்ட் செட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், இதையும் பாக்குறாங்க. இங்க விஜயுடைய ரோல் இங்க இருக்கு. விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், ரெண்டு பேரோட ரோலுமே இருக்கு. நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் அவருக்கு தான் ஓட்டு, அதே மாதிரி டிவிகேல விஜய்க்கு தான் ஓட்டு. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த 19% சமீபத்துல கூட நிறைய அந்த மாதிரி பசங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, எங்க ஊர்ல இருக்கிற கேண்டிடேட் யாருன்னே கூட எங்களுக்கு தெரியாது, நாங்க போய் சின்னத்துல அழுத்திட்டு வந்துருவோம், விஜய்க்காகவும் சீமானுக்காகவும் அந்த மாதிரி வரக்கூடிய வாக்குகள். அடுத்து பாத்தீங்கன்னா அனுபவம், அந்த கேண்டிடேட்டுக்குரிய அனுபவம் வரும். ஸோ அது கேண்டிடேட்டுக்குள்ளேயே வந்துடும் அந்த பாயிண்ட்டும். 10% கிட்ட கேண்டிடேட்டுக்கு தகுதி இருக்கான்றதையும் பாக்குறாங்க. அடுத்து கேஷ் ஃபார் ஓட்ஸ்,
ரொம்ப சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணுது. ஆனா அந்த கடைசி நிமிஷம் அந்த ஃபிளிப் இருக்குல்ல, அதை பண்ணி விடுற ரோல் அது ப்ளே பண்ணுது. கொடுக்க விரும்பாத கட்சிகள் கூட ஒரு கட்டத்துல ஆனா அதையும் சொல்லியிருக்கிறாங்களே பாருங்க. சொல்லிடுவாங்க ஜனங்க எதார்த்தவாதீங்கடா, சரியா? அது சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொல்லிட்டு போயிருவாங்க. சொல்லிட்டு அப்படியே கிடையாது கிராஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க நம்ம தஞ்சாவூர்ல ஒரு வீட்டுக்கு போனப்போ அங்க சொன்னது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து 6000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 2000 ரூபாய்க்கு 4 பேர் ஒரு கட்சிக்கு, மிச்சம் 4000 ரூபாய்க்கு 2 பேர் இன்னொரு கட்சிக்கு நாங்கள் போட போகிறோம். அப்படிதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய அந்த மாதிரி ஓட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராமிசஸ், வாக்குறுதிகள். அடுத்து சாதி. எலெக்ஷன் ப்ராமிஸ் வந்து 6.02%. ஓவராலா வரும்போது அதோடைய ரோல் இதுதான். காஸ்ட் வந்து அரௌண்ட் 2%. ஸோ இந்த மாதிரி தான் வருது. பட் நான் என்ன நினைக்கிறேன், காஸ்ட் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குமோ நான் இது ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். சொல்ல மாட்டாங்க. கிராமத்துல வந்து இந்த சாதி பாக்குறது நிறைய இருக்கு, சிட்டி ஏரியால இல்ல. சிட்டி ஏரியால என்ன பண்றாங்க, ரொம்ப அமைதியா இதெல்லாம் நம்ம சொல்லணுமா இப்போ அப்படிங்கிறாங்க. கௌரவத்துக்கு சொல்ல மாட்டாங்க இருக்கும். இதை தூக்கி முதல் இடத்துல போடணும். ஆக்சுவலி அப்படித்தான் இருக்கு. ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டோம். நாங்க வேலை சுத்தி வருவோம். அது கேண்டிடேட்னு சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை நாங்க பார்க்கும்போது அது என்ன கேண்டிடேட் நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்க ஆராய்ச்சி பண்ணி ஆமா டேட்டா எடுத்து அது ஆடுதா அப்படின்னு சொல்லி கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்ட்டு போயிருவோம். அதனால அது வந்து கம்மியா வந்திருக்கு. ஹானஸ்டா சொல்லியிருக்காங்க. ரைட். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த ரொம்ப முக்கியமான கேள்வி, எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி வெல்லும் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, இது வாக்களிக்கிறாங்கல்ல, யார் நினைக்கிறாங்கங்கிற பெர்செப்ஷன், ஒபினியன் பெர்செப்ஷன். யா. திமுக பார்த்தா 28 கூட்டணி வச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஜெயிச்சிருவாங்க போல இருக்குதுன்னு சொல்லி 38% பீப்புள் தான் இந்த 1.25 லட்சம் பேர்ல சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கெய்னிங் மொமெண்டம், அவங்க ஏறி வர்றாங்க, இபிஎஸ் சிஎம் ஆயிடுவார், அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 39.5% பீப்புள், டிஎம்கே விட 1.25% அதிகமான மக்கள் நம்புறாங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. இதுல டிஎம்கே காரங்களும் இருக்கலாம். இப்ப திமுக தான் வரும்னு சொன்னவங்கல்ல அதிமுக காரங்களும் இருக்கலாம், டிவிகே காரங்களும் இருக்கலாம், என்டிகே காரங்களும் இருக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம்கே தான் வரும்னு சொன்னவங்களையும் மற்ற 3 கட்சி இருக்கலாம். இல்ல இதுல நாங்க ஒரு வீட்டுக்கு போறப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க உதயசூரனுக்கு வாக்களிக்கிறவங்க, அங்க இருக்கிற 19-20 வயசு பொண்ணு பையன்லாம் வந்து தாவேக்கா வாக்களிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு பையன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் போகிறோம், எங்கள் வீட்லேயும் நாங்கள் அப்படி தான் பேசியிருக்கோம்னு சொல்கிறப்போ, அவர் அந்த வீட்டில் நடத்தக்கூடிய அந்த குடும்ப தலைவர் வராரு. வந்துட்டு நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போடுவேன், விஜய்க்கு நான் போடவே மாட்டேன் அப்படின்னாரு. அவர் திமுக. சரி, ரைட்டு. அவர் என்ன குறைய பார்த்தாரோ, ரைட் விடுங்க. டிவிகே அப்படின்னு சொல்லி 13% பீப்புள் சொல்லியிருக்காங்க. 13.25 ஆல்மோஸ்ட் 14. இல்லை 12.25 இல்ல 13. ஓகே 12.25 நாம் தமிழர் ஆட்சி அமைக்கும் அப்படி அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய என்டிகே சீரியஸான ஃபாலோவர்ஸ் ஆல்மோஸ்ட் 6. அதுதான் நீ பாத்தீங்கன்னா, நீ செக் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்க போயிட்டு ஃபைனல் ரிசல்ட்ல போயிட்டு எவ்வளவு யார் பர்சன்டேஜ் வாங்குறாங்க நீ செக் பண்ணினா, நாம் தமிழர் செக் பண்ணினா இதே அளவு தான் இருக்கும். ஏன்னா அவங்க நாம் தமிழர் ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த பாசத்துல அவங்க நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த இதை சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆதர்ஸ்ன்னு சொன்னவங்க யாரு, இவங்க சின்ன சாதி சசிகலா அம்மையார் சிஎம் ஆக போறாங்கன்ட்டு நம்பி ஓட்டு போடுறவங்க. இல்ல சசிகலா அம்மையார் அவங்களே சிஎம்னு சொல்லி, சசிகலா அம்மையார் சிஎம் ஆவாங்கன்ட்டு சசிகலா அம்மையாரை நம்ப மாட்டாங்க, அப்புறம் வேற யாரும் நம்ப போறாங்க. இல்ல இது வந்து சின்ன பார்ட்டிஸ் சொல்றாங்க, நாங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, ஓகே. ஸோ இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் யார் வெல்லும் அப்படின்ற பர்செப்ஷன் ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு பாயிண்ட் முன்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய சர்வே சொல்லுது. அடுத்து, தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி. அங்க பாரு சம்பவத்தை, எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி 25%க்கு ஒரு கொஞ்சம் கம்மியா 24.88% யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேக்குது. இதுக்கு முன்னாடி வந்து உங்க கணிப்பு என்ன, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, இது யார் வரும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா விஜய் சம்பவம். ஆமா, மு.க. ஸ்டாலின் 25% கிட்ட வராரு, எடப்பாடி ஐயா 27% வரைக்கும் போறாரு, விஜய் 35% வரைக்கும் விஜய் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி ப்ரோ இது எல்லா ஏஜ் குரூப் கிட்டயுமே கேட்ட கேள்வி. உங்களுக்கு விஜய் அப்படின்னு பெண்கள் கிட்ட 50 வயசுல இருக்கிற பெண்ணும் சரி, 25-30 வயதுல இருக்கிற பெண்ணும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு நாங்க அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்,
அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ, இல்லை கூட்டணியாக வந்து தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி அமைச்சு முதலமைச்சராக வர போகிறாரோ துணை அமைச்சராக வர போகிறாரோ அது தெரியல. ஆனால் அவர் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் விஜய். என்னன்னா விஜய் சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்லாவே இருக்காங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து கால்குலேட்டிவ் பாரு. அடுத்து டிஎம்கே உடைய கரண்ட் கவர்மெண்ட்டை பாக்குறாங்க. இப்ப விஜயால கூட்டணி இல்லாம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமான்ற கேள்வி அவங்களுக்குள்ள வருது. ஆனா திமுக போகணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம இப்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். அதனாலதானே வந்து இல்லைன்னா இந்த 34 ஃபைனல் ரிசல்ட்லயும் வந்துருக்கணும் இல்ல. ஏன் அங்க அது குறையுது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, விஜய் வரட்டும் நல்லா வரட்டும். ஆனா இப்ப எங்க திரும்ப வந்துருமோன்ற பயம் அதுதான் இங்க டிசைட் பண்ணுது இல்லையா. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு ஓவராலா இந்த தமிழகத்தின் அடுத்த யார் வர வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வேற லெவல். அதே மாதிரி அண்ணன் சீமான் வரணும், சீமான் மாதிரி ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குங்க. கிட்ட 8% கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு சொல்றவங்க 5.5% சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே பொறுத்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வரட்டும், ஒரு நாள் நல்லா வரட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான மனநிலை. அதர்ஸ் அது யாரா வேணா இருக்கலாம். சோ இப்போ எங்களுக்கு ஸ்டாலின் வேண்டாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்றத நினைச்சுதான் இது கருத்து சொல்லி தேர்தலே வந்து யார் வேண்டும் என்பதை விட யார் வேண்டாம்ன்றதுதான் பார்க்கப்படுது. எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அடுத்து பாரு அப்படியே மாறுது பத்தியா. டிஎம்கே பிளஸ் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்க 38%, 37.94, ஆல்மோஸ்ட் 38. ஆமா. அதிமுக கூட்டணி ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்க 38.86, 39, ஆல்மோஸ்ட் 39%. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட 14%, 13.74. நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்க 6.48%. அதர்ஸ் ஒரு 1.5%. முன்ன சோ எனக்கு தெரிஞ்சுதான் நம்பர்ஸ்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மோரார் லிஸ்ட்ல வருது. அடுத்து 44வது கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும், இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற கேள்வி. தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற கேள்வி. அது என்ன, விஜய் யாரங்க அதிகமா டேமேஜ் பண்றாரு? அதாவது இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை விட்டுரு, அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்கல்ல யாருக்கு ஓட்டு போட்டவங்க அதிகமா இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டது. அதாவது இவங்க 1.25 லட்சம் பேர்ல கேட்டாங்களா, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வந்து டிவிகே ஓட்டு போடணும்னு சொன்னாங்களா, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது கடைசியா 2021 மற்றும் 24 யாருக்கு ஓட்டு போட்டீங்க இந்த கேள்விக்கு 46.42% பேர் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட போறவங்கல்ல 46.42% பேர் கடந்த 2 முறை திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்கள். ஓகேவா? அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்கள் 14.88%, 3 மடங்கு அதிகமா. 3 ஓட்டு திமுக ஓட்டு போட்டவங்க கிட்ட இருந்து இந்த வாட்டி விஜய்க்கு போகுதுன்னா 1 ஓட்டு அதிமுக கிட்ட இருந்து போகுது. அடுத்தது பார்த்தோம்னா அதிமுக பக்கத்துலயே பிஜேபி இருக்கு. இந்த வாட்டி நம்ம ரெண்டையும் சேர்த்துப்போம். ஏன்னா நீங்க 24 சேர்ந்து பிரிஞ்சு நின்றதுனால அதையும் கேட்டுருக்கீங்க. இப்ப சேர்த்தும் போது 14.88% பீப்புள் ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி டிவிகேக்கு போட போறதா சொல்றாங்க. 8% பிஜேபி அந்த என்டிஏ அலைன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி டிவிகே ஓட்டு போடுறதா சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா 23% வருதா? 23% வருது. பாதி 2 ஓட்டு திமுக இருந்து போகுதுன்னா, திமுக கூட்டணியில இருந்து 2 ஓட்டு போகுதுன்னா, அதிமுக கூட்டணியில இருந்து 1 ஓட்டு போகுது விஜய்க்கு. சோ டபுள் டேமேஜ் டிஎம்கேக்கு. ஒரு அடி அதிமுக விழுதுன்னா 2 அடி திமுக விழுது விஜயால. அடுத்து நாம் தமிழர் 20%, 20.72 விழுக்காடு. கடந்த 2 தேர்தல்களில் நாம் தமிழர் மாற்றம் வேணும், இந்த 2 கட்சியும் வேணாம், நாம் தமிழர் போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டவங்கல்ல 20% பேர் இந்த வாட்டி டிவிகேவை நோக்கி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு 40,000 ஓட்டர்ஸ் சொன்னது வச்சுக்கலாமா, ஒரு 30,000 ஓட்டர்ஸ் சொன்னது, டிவிகேக்கு ஓட்டு போடுற 30,000 ஓட்டர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு சொன்னது இல்லையா? இதுல அதர்ஸ் கேட்டகரி எந்த கேட்டகரி ப்ரோ? இதுல அதர்ஸ் வந்து சின்ன சின்ன அமைப்புகளுக்கு போடுறவங்க, சுயேட்சைகளுக்கு நாங்க போனோம், நோட்டாவுக்கு போட்டவங்க மேபி இருக்கலாம். சோ இவங்கெல்லாம் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றவங்க ஒரு 4% இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த சொல்ல விரும்பல இருந்து ஒரு பாதியை தூக்கி இப்படி போடு திமுக பக்கம், பாதி அதிமுக இப்படி பிரிச்சு போடு. ஏன்னா அந்த ரேஷியோ படி தானே போட முடியும். கிட்டத்தட்ட 50% ஓட்டு திமுக இருந்து தான் போகுது. ஓகேவா? 20% நாம் தமிழர்ல இருந்து போகுது. மீதி ஒரு
நான் சொன்ன மாதிரி ஒரு 14+22% தான் அதிமுக பாஜக இருந்து போகுது. இதுதான் விஜய் ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்சி ரீதியான ஓட்டு சேதம் அப்படிங்கிறது இந்த சர்வே மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, தற்போதைய திமுக அரசுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர தகுதி உள்ளதாக எண்ணுகிறீர்களா? குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி 32.36 இல்லவே இல்லை, தகுதியே இல்லைன்னு சொல்லி 55.18% பேரும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி 12.46% பேரும் சொல்லியிருக்காங்க. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களா அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காரு. யாருக்குன்னு கேட்கல. டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா கடைசி நொடியில டிசைட் பண்றவங்க இருக்காங்க, அந்த லாஸ்ட் 3 daysல டிசைட் பண்றவங்க இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப டேஞ்சர். இந்த கணிப்புகளால் வெல்ல முடியாத கூட்டம் அது. ஆமா ஆமா. எஸ், ஃபர்ம்லி டிசைடட், உறுதியா முடிவெடுத்துட்டோம்னு சொல்லி 48.72 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. லீனிங் டுவார்ட் பார்ட்டி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு கட்சி சார்பா நாங்க வந்து இவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம்னு ஏற்கனவே நாங்க முடிவு பண்ணி வச்சாச்சு. அதான் புரியுது, எதனாலே மாறாதுன்னு சொல்லக்கூடியவங்க. புரியுது. அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன், அவங்க ஈர்க்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அந்த லீனிங் டுவர்ட் பார்ட்டிங்கிறவங்க நாங்க இந்த பார்ட்டி மெம்பரா இருக்கோம்னு சொல்லக்கூடிய நபராகவும் எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஓகே. ஓ, அப்படி வரீங்க. எல்லா எலெக்ஷன்லயும் ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி ஆளுங்க. ஓகே. ஸோ இதுல 81 விழுக்காடு மக்கள், நீங்க சர்வே எடுத்ததுல 81 விழுக்காடு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 18 விழுக்காடு மக்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். ஸோ இங்க ஃபைனல் நம்பர்ஸா நம்ம கொடுக்க. அதனாலதான் எப்பயுமே நம்ம சொல்லுவோம், சர்வேஸை வந்து ஒரு ஐடியாவா நம்ம எடுத்துக்கணும். எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு சிக்னல், அதுதான் சர்வே. ஆனா லாஸ்ட் 3 daysல கூட அந்த எலெக்ஷன் நெக் டு நெக் எலெக்ஷனா இருக்கிறது திடீர்னு ஸ்வீப் எலெக்ஷனா மாறும். அதனாலதான் நம்ம சொல்றது, இப்ப இருக்கக்கூடிய கடைசி இந்த 6 நாள் 7 நாள்ல ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட் எல்லா கட்சிகளுக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இன்னும் முடிவு பண்ணாதவங்களே 18% பேர் அன்னைக்கு இருந்திருக்காங்கடா. இது எடுத்தப்போ 10 நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. நினைச்சு பாரு, இந்நேரம் இந்த 18% அதுல ஒரு 10% முடிவு எடுத்திருக்கலாம். இன்னொரு 8% பேர் இன்னும் முடிவு எடுக்காம இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு வாரம் வேலை செய்யணும் கடுமையாக. அவங்க தான்டா கவர்மெண்ட், புது கவர்மெண்டா பழைய கவர்மெண்டா முடிவு பண்ண போறவங்க. அடுத்து, நீங்கள் முதல் முறை வாக்காளராக இருப்பின் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரோ. ஏன்னா முதல் முறை வாக்காளர்கள் இந்த முறை பெரிய அளவில் 55 லட்சமும் ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் சரியா ஞாபகம் இல்லை. திமுக கூட்டணிக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி 24.18% பேரும், அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட போறோம்னு சொல்லி 22.76. நான் போன ஒரு கேள்வி அப்ப சொன்னேன், அதிமுகவுக்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு சொன்னேன் யங்ஸ்டர் சர்டிஃபிகேட்ல. பட் இங்க வர்றது என்னன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வருது. 1% எக்ஸ்ட்ரா டிஎம்கே அலைன்ஸுக்கு போறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக டிவிகே, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டிவிகேக்கு 42 விழுக்காடு போறாங்க. நான் என்ன கணிக்கிறேன்னா அதுக்கு மேலேயும் போவாங்கன்னு நான் கணிக்கிறேன். 50%க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டிவிகே ஓட்டு போடுவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். நாம் தமிழர் 7% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இது உண்மையிலே இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் எடுத்தா நாம் தமிழர் கட்சிக்கு 30% வரும் ஒவ்வொரு தேர்தலையும். ஆனா இந்த தேர்தலில் தான் முத முறையா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட 7% ஓட்டு நாம் தமிழர் கட்சி அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தின் அறிகுறி, அல்லது மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கான ஒரு எச்சரிக்கை மணி இது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே ஈர்க்கப்படலைன்னா என்னடா பண்ண போறோம்? அப்போ ஹேட் எங்க போய் ரீச் ஆயிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு வருஷத்துல நம்ம எதை விதைச்சு எதை அறுத்து எடுத்திருக்கோம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றத வந்து டிசைட் பண்றவங்க ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இல்லையா? மாற்று அப்படின்னு எது மாற்று அப்படின்ட்டு முடிவெடுக்கிறவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அது வந்து அங்க அடி வாங்குதுன்னு போது ரொம்ப ரொம்ப, ஏன்னா இப்போ என்டிகே பழைய அவங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கல்ல எத்தனை பேரை தக்க வச்சுக்க போகுதுன்றதை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர புதுசா எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்கன்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சர்வே படி தெரியுது இல்ல, கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் டஃப் தான், சேலஞ்சிங்னு சொல்லுவேன். டஃப்னு சொல்றத விட ரீடைன் பண்றது சேலஞ்சிங்கா இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதர்ஸ் அண்ட் அன்டிசைடட் அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். அடுத்து, நீங்கள் இளம் வாக்காளராக இருப்பின், அந்த 30 வயசு ரேஞ்சில் அதுக்குள்ள 25, 26 வயசு, 28 வயசு, 2021 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நல்லா பாத்துக்கடா. 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாம் தான் திமுகவை ஜெயிக்க வச்சவங்க. விஜய் சைக்கிள்ல வந்தாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு. விஜய் விடு, அது ஒரு சின்ன ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஸ்டாலின், அப்ப என்ன பாட்டு, ஸ்டாலின் தான் வராரு,
நம்ம விடியல் தர போறாரு. இதெல்லாம் பார்த்து மயங்கி 48% போட்டிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி 48% யங்ஸ்டர்ஸோட டிஎம்கே வருமா? இந்த வாட்டி 48% யங்ஸ்டர்ஸோட டிஎம்கே வாங்கிருமா? வாய்ப்பே இல்லை. அப்ப 2021 திமுகவை ஜெயிக்க வச்ச அந்த ஓட்டு இந்த வாட்டி திமுகவை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான். அதே போல 2021 அதிமுகவுக்கு 26.18% யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை அது ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜய் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 10 விழுக்காடு ஓட்டு போட்டதா சொல்றாங்க. கரெக்டா வருது பாருங்க, கரெக்டா வருது. ஸோ 10 விழுக்காடு ஓட்டு போட்டதாக சொல்றாங்க. அதர்ஸ் மற்றவங்களுக்கு போட்டது அதெல்லாம் வெற்றி. ஸோ 2021 டிஎம்கேவை, ஆனா உண்மை டிஎம்கேவை ஏதோ ஒரு மாதிரி அப்படி நல்லா இருக்க பரவாயில்ல பேசுறாங்களே தோழர்கள் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய டிஎம்கே போட்டாங்க. இந்த வாட்டி வாய்ப்பு இல்லை, ராஜா தான். அடுத்து 2024 பாரு, இந்த கூட்டணிக்கு தான் அதிகமாக போட்டிருக்காங்க. டிஎம்கே கூட்டணிக்கு 47.47%, அதிமுக கூட்டணிக்கு 24%, நாம் தமிழருக்கு 8% ஓட்டு வாங்கினாங்க இல்ல, 17% போட்டிருக்காங்க. இப்படிலாம் நடந்திருக்கு போலிங். ஸோ திமுக கடந்த 2 தேர்தல்களில் இளைஞர்கள் வாக்கால மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கான ஒரு இது தாக்கம் இருந்திருக்கு. அது இந்த தேர்தல் இருக்க போறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புகள். 2 விஷயம் அடி வாங்குது. ஒன்று இளைஞர்கள் வாக்கு, இன்னொன்று பெண்கள் வாக்கு. ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயங்கர மரண அடி. ஆமா இல்லையா? அப்படின்னும் போது பெண்கள் வாக்கு இங்க அடி வாங்க பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு. ஸோ இதுல ஓகே, நம்ம இப்ப 51 கேள்விகளையும் 50 கேள்வி கிட்டத்தட்ட கவர் பண்ணி முடிச்சிட்டோம். யார் யாருக்கிட்டலாம் சர்வே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா நண்பர்கள் சில பேர் முழுசா ஃபாலோ பண்ணவங்க ரெஃபரன்ஸ் கேட்கறாங்க. நீங்க எடுத்தீங்கல்ல, அது எத்தனை பேரு, யாரு, என்னன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறோம். இதுல ஒட்டுமொத்த சாம்பிள்ஸ் அப்படின்னும் போது 1,25,000 பிரதர். 1,25,000. 1,26,801. 1,26,801 பேர், 801 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது. ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தோம்னா எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு இப்ப ஓட்டு எவ்வளவு இருக்கோ கிட்டத்தட்ட சிமிலரா அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. 18 to 25 18.56 விழுக்காடு மக்களும், 26 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிறவங்க 24.30, 36 வயசுல இருந்து 45 வயசுல இருக்கிறவங்க 26.71%, 46 வயசுல இருந்து 60 வயசு இருக்கிறவங்க 17.19 விழுக்காடு, 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 13.24 விழுக்காடு. ஸோ இந்த சர்வேல கலந்துகிட்டவங்களுடைய ஏஜ் குரூப் இது. அடுத்து பாலினம் அப்படின்னு வரும்போது ஆண் வாக்காளர்கள் 48.41 விழுக்காடு இதுல கலந்துக்கிட்டாங்க. பெண் வாக்காளர்கள் 50.36 விழுக்காடு இதுல கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற ஃபைனல் எஸ்ஐஆர்ல வந்திருக்கிற ரேஷியோவும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவும் கிட்டத்தட்ட சர்வேலையும் நமக்கு அந்த 1.25 லட்சம் பேர்லையும் அந்த ரேஷியோவில் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக எஜுகேஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா படிச்சவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், விவசாயிகளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், படிக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாமே சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ எழுத்தறிவு, கல்வி அறிவு இதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள்ல பார்த்தீங்கன்னா 6.52 விழுக்காடு பேர் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 5வது வரைக்கும் படிச்சவங்க, தொடக்க கல்வி பயின்றவர்கள் ஒரு 13 விழுக்காடு பேரும், அதே போல அதாவது பள்ளி படிப்பை முடித்தவர்கள் அப்படின் போது ஒரு 20.5 விழுக்காடும், பட்டம் பெற்றவர்கள் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் ஒரு 30 விழுக்காடு, முதுகலை பட்டம் பெற்றவர்கள் ஒரு 16%, ப்ரொஃபஷனல்னா என்ன ப்ரோ? டிப்ளமோ படிச்சிருக்காங்க. ஓகே 12%. இதுதான். ஸோ எல்லா செக்டார்லயும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நம்ம அபார்ட்மெண்ட்ல கேட்டா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, தெரியும், நம்ம கேட்க வேண்டியது இல்லை, மக்களுக்கு புரியும். ஸோ அடுத்து தொழில் ரீதியா, ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது 17.91 விழுக்காடு விவசாயிகள் இதுல கலந்துட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் 13.2 விழுக்காடு இதுல கலந்துட்டு இருக்காங்க. பிரைவேட் செக்டர், தனியார் துறைகளில் வேலை செய்யறவங்க 30 விழுக்காடு கிட்ட 29% கலந்துட்டு இருக்காங்க. சுய வேலை வாய்ப்பு 10.35 விழுக்காடு, மாணவர்கள் 6.42 விழுக்காடு, அதே போல இல்லத்தரசிகள் 13.11 விழுக்காடு, வேலை இப்ப தேடிட்டு இருக்கிறவங்க 7.92 விழுக்காடு, மற்றவர்கள் அப்படின்னும் போது 1.93 விழுக்காடு. இதுதான் வேலை, என்னென்ன அவங்களுடைய தொழில் அல்லது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல், இந்த சர்வேல கலந்துகிட்டவங்களுடைய தகவல்.
அடுத்து வருமான ரீதியா பார்க்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும் குறைவான மாத வருமானம் இருக்கிறவங்க இதுல 25 விழுக்காடு, 25%. 10,000 இருந்து 25,000 மாத வருமானம் இருக்கிறவங்க 31 விழுக்காடு பேர் கலந்துட்டு இருக்காங்க. 25,000 இருந்து 50,000 மாத வருமானம் இருக்கிறவங்க 18% கலந்துட்டு இருக்காங்க. 50,000க்கு மேல இருக்கிறவங்க 10 விழுக்காடு இருக்காங்க. சொல்ல விருப்பம் இல்லாதவங்க, அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் சொல்ல விரும்பாதவங்க 15% பேர் இதுல இருக்காங்க. அடுத்து சமூக வாரியாக எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத இதை படிச்சு காட்டுறத விட நான் உங்களுக்கு திரையில டிஸ்பிளே பண்ண சொல்லிடுறேன். நீங்க பொறுமையா உட்காந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 இயர்னா 1 இயர் வந்து திமுக சப்போர்ட் பண்றவங்க அதிகமா இருக்காங்களா, அதிமுக போறாங்களா, டிவிகேல எவ்வளவு இருக்காங்க, என்டிகேக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றதாக சொல்றாங்கன்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸும் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா உட்கார்ந்த இடத்துல இருந்து எடுக்கிற சர்வே கிடையாது. ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா போய் தமிழ்நாடு முழுசா டிராவல் பண்ணி எடுக்கிற சர்வே. ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட்டா இந்த இமேஜை நான் முன்ன பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்தும் பார்க்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வச்சு நீங்க ஜூம் பண்ணி எப்படி வேணா பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் வைக்க சொல்லிடுறேன், ஏன்னா படிச்சு காமிச்சா ரொம்ப நேரம் போகும். அடுத்ததாக அடுத்து விமன் ஏஜ் வைஸ் சப்போர்ட். பெண்கள் எந்தெந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க எந்தெந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா இங்க இருக்குது. இதையும் நான் அதே மாதிரி ஸ்கிரீன்ல வைக்க சொல்லிடுறேன். நீங்க இதை வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கலாம். 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க யாருக்கு எப்படி, யார் யார் எந்த கட்சிகளுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி நீங்க அப்ப பார்க்கும்போதே பெரிய கட்சிகள், அதே போல பாத்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கிற கட்சிகள் அப்படின்ட்டு அந்த ஏஜ் குரூப்ல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எதனால இந்த பெரிய கட்சிகளுடைய ஆதிக்கம் கோலோச்சுறது அப்படிங்கிறது இன்னும் தொடருது, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அது நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டேட்டாவை நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆண்கள் அதே மாதிரி ஏஜ் வைஸ் சப்போர்ட் எப்படி இருக்குதுன்றதையும் நான் அந்த இமேஜ் வைக்க சொல்லிடுறேன். அதை நீங்க பார்த்து கோத்ரூ பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதோட முடிச்சு நான் நினைக்கிறேன். ஸோ எடுக்கப்பட்ட சாம்பிள்கள்ல இருந்து கலந்து கொண்டவர்களுடைய ஜெண்டர்ல இருந்து, வயதிலிருந்து, அவர்களுடைய தொழிலிருந்து, மொத்த தகவல், சமூகம், எல்லா தகவல்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க முழுசா கோத்ரூ பண்ணலாம். நீங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறமும் ஹரிஷ் பிரதர் எங்கேயும் போயிட போறதில்லை. 2016 இருந்து அவங்களுடைய குழு இது தொடர்ச்சியாக அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2016லயும் அக்யூரசியை கரெக்டா அவங்க சொன்னாங்க, காமிச்சாங்க. ஏடிஎம்கே மெஜாரிட்டி வராது, டிஎம்கே தான் மெஜாரிட்டி வரும் 2016 பெரும்பாலான கணிப்புகள் சொல்லப்பட்ட நிலையில அந்த 130 இருந்து 140 ரேஞ்சு ஏடிஎம்கே தான் வரும். டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த 90 அந்த ரேஞ்சில் தான் டிஎம்கே அலைன்ஸ் போகும்னு சொல்லி இவங்களுடைய டீம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரேரஸ்ட் 1 or 2 ஏஜென்சிஸ் தான் சொல்லியிருந்தாங்க, அது இவங்க கரெக்டா சொல்லியிருந்தாங்க. 2021லயும் எல்லாரும் திமுக 180, 190, 200, அதிமுக 30, 35, 40 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல இவங்களுடைய குழு தான் திமுக 160 ரேஞ்சில தான் வரும், அதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக 70 தாண்டலாம் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத இவங்களுடைய டீம் தான் சொல்லியிருந்தாங்க. அது சரியா அதே மாதிரி வந்துச்சு. 2024ல சில குறிப்பாக டீம் சப்போர்ட்டு பெரிய அளவுல அப்ப வந்து அவங்களுக்கான சூழல்கள் இல்லாம இருந்ததுனால சில காரணங்களால 2024ல துல்லியத்தன்மை தவறியது உண்மை, அதை அவங்க என்னைக்குமே மறுத்தது இல்லை. 2026ல எப்படியாச்சும் துல்லியமான நம்பர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சீரியஸான எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 2026ஓட சிங்கிள் டைமோட இதை முடிச்சுக்கணுன்றது அவங்க எய்ம் இல்லை. தொடர்ச்சியாக 2031, 2029, 31 சொல்லி அதை எஃபர்ட் போட்டே இருக்கணும், அக்யூரசியை காட்டே இருக்கணும். நம்முடைய நம்பகத்தன்மை தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லாம இந்திய அளவில் கொண்டு போகணுன்ற பெரிய கனவோட மாணவர்கள் பலரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு குழுவாக ஸ்பிக் மீடியா இடமலம் குழு இருக்குது. ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் என்னவாக இருந்தாலும் பேப்பர்ல எடுத்து வைக்கிற தரவுகள்ல என்னைக்குமே தப்பு பண்ணி நம்ம ஒரு நம்பகத்தன்மை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத சீரியஸா நினைக்கக்கூடிய ஒரு டீம். நம்ம தனிப்பட்ட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படின்னா ஒரு கட்சிக்கு இவ்வளோ வந்துடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம சர்வே பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் நீங்கள் இதில் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது தெரியும் அது அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கன்சர்வேட்டிவ்ன்றது தான் சரியான வார்த்தை, அதை அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், முடிவுகள் வரும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கேள்வி கேட்கலாம். அதில் மாற்றங்கள் இருந்தாலோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் போகிறாங்க, அண்டு பதில் சொல்லவும் போகிறாங்க. அது சொல்ல வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்
ரொம்ப ரொம்ப நன்றி.